இந்த வீடியோல நியூ எர்டிகா புது கார் நம்மள்ட்ட வந்திருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்ல இருந்து வந்திருக்கு. ஒரு 350 கிலோமீட்டர்ல இருந்து நம்மள்ட்ட ஃபிட்டிங் வந்திருக்கு. இந்த கார்ல என்னென்ன ஃபிட்டிங் பண்ண போறோம் அப்படின்னு கிளியரா பார்த்துடலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வேரியன்ட் கார். இந்த கார்ல வந்து செட்டு 4 டோர் ஸ்பீக்கர் மட்டும் தான் வரும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன பிராண்ட் பண்ண போறோம் எல்லாமே நம்ம கிளியரா பார்த்துடலாம். இந்த கார்ல பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து ரிஃப்ளெக்டர் டம்மி இருக்கும். அந்த டம்மியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சூப்பரான ஒரு ரிஃப்ளெக்டர் லைட் நம்ம ஃபிட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து இந்த கார்ல வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த கார்ல வந்து ஒரு நார்மல் பட்டன் செட் வந்து டபுள் மாடல்ல வந்திருக்கும். ஆனால் இதில் வந்து படம் பார்க்க முடியாது, ரிவர்ஸ் கேமரா, மேப் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆக்சஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு ஒரிஜினல் 2K மாடல் செட்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா 2K மாடல் அப்படின்னாலே எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. 2K மாடல் அப்படின்னா 2 நாப்பு வரும். நீங்கள் செட்டை ஆன் பண்ணிங்கன்னா அந்த என்ன பாக்ஸில் இருக்கும் அந்த நேம் வருதான்னு பாருங்கள். செட்டை ஆன் பண்ணும்போது நிறைய விலகமி செட்டு காப்பி, இந்த அன்பிராண்டட் அதெல்லாம் வந்திருக்கு. நிறைய கம்மி ரேட்டில் வந்திருக்கு. கஸ்டமருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆடியோ நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா ஒரு 2K மாடலில் என்ன செட்டுன்னு கேளுங்க, என்ன பிராண்டுன்னு கேளுங்க. இந்த பிராண்டு போடுறோம், இந்த ரேட்டுன்னு கஸ்டமர்கிட்ட அவங்க சொல்லும்போது செட்டை ஆன் பண்ணாமல் அந்த நேம் வருதான்னு பாருங்கள். நேம் வராது. கண்டிப்பாக அன்பிராண்டடாக இருந்தால், பிராண்டாக இருந்தால் கண்டிப்பாக நேம் வரும். நிறைய பேர் என்கிட்ட ஆண்ட்ராய்டு கேட்கும்போது என்ன ரேட்டு, இந்த ரேட்டுக்கும்போது இந்த ரேட்டுக்கெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது, நிறைய ரேட்டு கம்மியில் கிடைக்கிது அப்படின்னு கேட்குறீங்க. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பொருள் கம்மி ரேட்டில் கிடைக்காது. கம்மி ரேட்டில் கிடைக்கிற பொருள் கண்டிப்பாக ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. இந்த காரில் வந்து டியூட்ரு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த காரில் ஸ்பீக்கர் 4 டோர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் பாட்டு கேட்கும்போது சில்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு ஐகாப்பர் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு டியூட்ரு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காரில் வந்து ஃபாக் லைட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். லைட்டு மாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒயரில் கட் பண்ணி, இந்த ஃபோரம் ஒயரை கட் பண்ணி சிவி ஜாயிண்ட் அடித்து டேப் அடித்து அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ஒரிஜினல் ஒயரிங் கிட்ட அதுக்குன்னு தேவையான ஃபீஸோடு வந்துடும். உங்களுக்கு நாளைக்கு எதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா லைட்டுக்கோ வண்டிக்கோ எதுவும் ஆகாது. இந்த ஃபீஸ் தான் போகும். ஃபீஸு, ரிலே, ஸ்லீவு எல்லாமே வந்துடும். சாக்கெட் டு சாக்கெட் டேரக்ட் ஃபிட்டு தான். அந்த மாதிரி ஒரு ஒயரிங் கிட்ட போட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி புஷ்ஷிங் டைப் சுவிட்ச் தான் நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா லைட், ஃபாக் லைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த டேஷ்போர்டில் கட் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சுவிட்செல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஒரிஜினல் புஷ்ஷிங் சுவிட்ச் தான் நம்ம ஃபிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து நம்ம சீட் கவர் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்கில் நம்ம போட போகிறோம். நீங்கள் கடைசியில் பாருங்கள். இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரில் ஒரு ஃபேப்ரிக் துணி மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு டாக்ஸி பர்பஸ் கார்னால இதை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த சீட் கவரோடு அவர் ஓட்டினார்னா இந்த காரில் வந்து இருக்கக்கூடிய சீட்டில் வந்து கண்டிப்பாக அவங்களால மெயின்டைனே பண்ண முடியாது. அதில் ஒரு டீ, காஃபி, ஜூஸு, அழுக்கு, கரை எது பட்டாலும் க்ளீன் பண்ணவே முடியாது. அதுவே ஒரு ரெக்ஸினே லெதர் மாதிரி இருந்தால் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த காரில் வந்து ஒரு அண்டர் சீட் சப் ஊஃபர் வந்து நம்ம ஒரு 600 வாட்ஸில் ஆக்சிஸ் அப்படிங்கிற பிராண்டில் அலுமினியத்தில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஒரு 10 இன்ச் சப் ஊஃபர். இது ஒரு ஆக்டிவ் சப் ஊஃபர். இந்த சப்வூஃபரோட பேஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டேரிங் கீழே அது ஒரு கண்ட்ரோலரும் நம்ம கொடுத்துருவோம். ஃபுட்பட்டி ஸ்டீல் வந்து நம்ம இந்த காரில் ஃபிட் பண்ண போகிறோம். கால் வச்சு ஏறும்போது கிராச்சஸ் ஆகக்கூடாது. புது கார்னால ஒரு ஸ்டீல் வந்து நம்ம போட போகிறோம். எர்டிகா நேமோட வந்துடும். காரில் ரூஃப் ரைல் கேரியர் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ரெகுலராக ஃபிட் பண்ணக்கூடிய அலுமினியம் கேரியர் இல்லாமல் இந்த கார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லுக்காக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம சூப்பரான கோல்டு சன் அப்படிங்கிற பிராண்டில் சூர்யாவில் வந்து நம்ம ஒரு ரூஃப் ரைல் கேரியர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபாக் லைட் வந்து டம்மி. இந்த டம்மியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு லென்ஸு ஃபிட் பண்ண போகிறோம். ஒரிஜினலாக வரக்கூடிய ஃபாக் லைட் ஃபிட் பண்ணாமல் ஹெட்லைட்டே நீங்கள் ஆஃப் பண்ணி ஓட்டலாம். அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்கக்கூடிய ஆட்டோ விகோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு சூப்பரான லென்ஸு ட்ரீ கலரில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பு தான் வரும் உங்களுக்கு. அந்த ஹாலஜன் பல்ப் பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் 2 பல்புமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல சூப்பரான ஒரு ஆக்சஸில் வந்து 260 வாட்ஸில் ஒரு ஒயிட் பல்பு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். 4 லைட்டுமே வந்து எல்இடியில் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹாரன் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஜெர்மன் கம்பெனியோட ஹெல்லா இந்த மிட்நைட் பிளாக்குங்கிற இந்த ஹாரன் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இந்த காரில். அதே மாதிரி எந்த ஒயர் கட் பண்ணாமல் சாக்கெட் டு சாக்கெட் டேரெக்டாக தான் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காரில் இப்போ செட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணினதுமே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் அப்படின்னு வருது. நீங்கள் என்ன பிராண்டு கார் செட்டு போடுறீங்களோ அந்த பிராண்டோட நேம் வந்து லோகோ வந்து டிஸ்பிளே ஆகணும். ஆனால் அது கரெக்டான பிராண்டு நீங்கள் போட்டிருக்கீங்க. வந்து நான் இது வரைக்கும் சொல்லலை. நிறைய வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் நான் சொல்லலை. அது நிறைய பேர் வந்து இந்த 2K மாடல் வந்து 6000 ரூபாய்க்கு தராங்க, 7000 ரூபாய்க்கு தராங்கனால நிறைய கன்ஃபியூஷன். அதனால நம்ம கிளியராக சொல்லிடலான்ட்டு தான் நான் ஃபஸ்ட் டைம் இது சொல்கிறேன். அந்த நேம் பிராண்டு வருதான்னு பாருங்கள். நீங்கள் என்ன பிராண்டு செட்டு போடுறீங்களோ அந்த பிராண்டோட நேம் செட் ஆன் பண்ணும்போது வருதான்னு பாருங்கள். வந்தால் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து நம்ம இந்த காரில் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். காரில் A to Z எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஈவினிங்கே டெலிவரி கொடுக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப
ரொம்ப லாங்கில் இருந்து வந்தனால நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், எல்இடியில் வந்து ஒயிட் போட்டிருக்கோம், ஹை பீமுக்கும் நம்ம ஒயிட் போட்டிருக்கோம், ஃபாக் லைட்டும் போட்டிருக்கோம். ஃபாக் லைட்டில் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும். 3 கலரில் நம்ம போட்டிருக்கோம். 1 இயர் வாரண்டியோட 200 வாட்ஸில் வந்து நம்ம வந்து ஃபாக் லைட்டு போட்டிருக்கோம். இந்த கார் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கார் டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட்டு வந்து எல்இடி போட்டிருக்கோம், ஃபாக் லைட்டும் லென்ஸு போட்டிருக்கோம். சீட் கவர் பாருங்கள் உங்களுக்கு எந்த கலரில் இருக்குன்னு. சைடு பேக் எல்லாமே பிளாக்கில் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு கலரில் தீமில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். கேரியர் பார்த்தீங்கன்னா சூர்யா கோல்டுசன் சூர்யாவில் வந்து நம்ம கேரியர் வந்து லக்கேஜ் கேரியர் ஃபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் மேட்டு, ரியர் பம்பரு, ஸ்பாய்லரு நிறைய பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன ஒர்க்கு, டோர் பீட்டிங்கு, டோர் கார்டு, அப்புறம் லெக் ரூம் லைட்டு நிறைய ஒர்க்கு பண்ணியிருக்கோம். இந்த காரில் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கார் டெலிவரி ஆக போகுது. உங்கள் காருக்கு இது மாதிரி ஃபிட் பண்ணணுன்னாலும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.